இந்த தோழர் பாலுமணிவனன் எழுதிய திரையுலகில் திராவிட இயக்கம் புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவிற்கு வரவேற்புரை நல்கிய வே கலையரசன், அறிமுக உரையாற்றிய எழுத்தாளர் இறைவி, தலைமை தாங்கி மிகச் சிறப்பான அளவிலே எல்லோரையும் பற்றி அறிமுகங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம், புலவர் வெற்றியழகன், பிரியத்துக்குரிய தோழர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார், தோழர் இளவரசி சங்கர், நன்றியுரையாற்றவிருக்கக்கூடிய தோழர் துரைராஜ் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பிரின்ஸ் சொல்லுகிற பொழுது சொன்னார், திராவிட இயக்கத்தினுடைய அல்லது திராவிட சினிமாவுடைய தாக்கம் என்பது இன்றைக்கும் எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. திராவிட சினிமாக்களுடைய தாக்கம் என்பது சினிமாக்களை தாண்டியும் கூட பொதுவெளியிலே அரசியல் களத்திலே கூட இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா 1952 பராசக்தி திரைப்படத்திலே வந்த ஒரு வசனம், இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது, பல புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கு கண்டிருக்கிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதற்கு பிறகு வந்த எல்லா திரைப்படங்களுடைய ஒரு கோர்ட் சீனுக்கான ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லி அந்த பராசக்தி திரைப்படத்தை சொல்லலாம். இப்பயுமே அப்படியான ஒரு கோர்ட் சீனை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் ஒரு திராவிட சினிமாவுக்கான ஒரு தாக்கம் என்பது ஒரு நீண்டகால தாக்கம். இப்போ இந்த நூலை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கம், திராவிட சினிமா என்பது ஏன் தேவை, அது என்ன மாதிரியான சாதனைகளை நிகழ்த்தியது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பாரா மட்டுமே போதும். திரௌபதி வஸ்திராபரணம், மோகினி அவதாரம், காளிதாஸ், மயில்ராமணன், லவகுசா, மார்க்கண்டேயன், ஸ்ரீ கிருஷ்ணலீலா, போஜராஜன், சக்தி கௌசல்யா, இதெல்லாம் திராவிட இயக்கம் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு வந்த திரைப்படங்களுடைய பெயர்கள். இதையெல்லாம் மாற்றியது என்பதுதான் திராவிட இயக்கம் சாதித்த மிகப்பெரிய சாதனை. அதற்கு பிறகு வந்த திரைப்படங்களுடைய பெயர்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய உள்ளடக்கமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு மாற்றத்தை உள்ளடக்கியதாக இருந்தது என்பது நமக்கு தெரியும். பொதுவாக ஒரு மாற்றம் என்பது வெறுமனே உள்ளடக்கத்தை மட்டுமே மாற்றுவதாக இருக்கக்கூடாது, அதனுடைய வடிவத்தையும் சேர்த்து மாற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வடிவம், அதனுடைய ஃபார்ம் மற்றும் உள்ளடக்கம், கண்டென்ட், இந்த இரண்டு விஷயங்களும் மாற்றினால்தான் அது ஒரு முழுமையான மாற்றமாக இருக்கும். அப்படி தமிழ் திரைப்படங்களுடைய வடிவம், உள்ளடக்கம் இரண்டையும் மாற்றிய ஒரு சினிமாவாக திராவிட சினிமா இருந்தது. ஆய்வாளர் எம்எஸ்எஸ் பாண்டியன் சினிமாக்களுடைய வரலாறை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார், முதல்ல சினிமா வருகிற பொழுது அங்கே இருந்த மேட்டுக்குடியினர்கள் எல்லாம், குறிப்பாக பார்ப்பனர்கள் எல்லாம், இந்த சினிமா என்பதே ஒரு அருவருப்பான ஒன்றாக, ஒரு ஒவ்வாமைக்குரிய ஒன்றாகத்தான் பார்த்தார்கள். ஏன்னு சொன்னால் சினிமா தேட்டரில் மட்டும்தான் முதல்ல எல்லா சாதிக்காரங்களும் போய் பக்கத்தில் உட்காந்து படம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ மேட்டுக்குடிகளை பொறுத்த வரைக்கும் சினிமா என்பது ஒரு இழிவான ஒன்றாக பார்த்தது. அதனால தான் கூத்து என்பதே ஒரு இழிவான ஒரு வார்த்தையாக மாற்றப்பட்டது. கேலிக்கூத்து, கூத்தாடி மாதிரியான வார்த்தைகளாக அது மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொன்னால் அதற்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வர ஆரம்பித்தது. நமக்கு தெரியும், முதல்ல நாடகத்தில் நடிப்பதற்கெல்லாம் பெண்களே வரமாட்டார்கள், ஆண்கள் தான் ஸ்திரீ பார்த்து என்று சொல்லி பெண்களுடைய வேடமிட்டு நடிப்பார்கள். அப்புறமேல் திரைப்படம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு பெறுகிறது என்கிற பொழுது அவர்களே நேரடியாக திரைப்படத்தில் வர ஆரம்பித்தார்கள். இது எப்போதுமே பார்ப்பனியத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைப்பது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசனுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா, இரட்டைமலை சீனிவாசன் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் நடப்பதைப் போல் அப்போ ஐசிஎஸ் தேர்வுகள் நடந்து கொண்டிருந்தது, இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வுகள். அது லண்டனில் தான் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ இங்கிருந்த இந்திய தேசியவாதிகள் அதை தமிழ்நாட்டில், இந்தியாவில் நடத்த வேண்டும் என்கிற போராட்டத்தை நடத்திய பொழுது இரட்டைமலை சீனிவாசன் என்ன சொன்னார்னா, இல்லை நீங்கள் லண்டனில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கையை முன்வைத்தார். ஏன் அவர் லண்டனில் அந்த தேர்வுகளை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஏன் முன்வைத்தார் என்று சொன்னால், பார்ப்பனர்கள் கடல் கடந்து போனால் தீட்டு என்கிற ஒரு ஐதீகத்தை கடைபிடித்தார்கள். லண்டனில் நடத்தினா நாங்கள் போய் அவனோட போட்டி போட தேவையில்லை, நாங்கள் போய் இந்த தேர்வுகளிலே வெற்றி பெற்றுவிடுவோம். ஆனால் இங்கே நடத்தினால் அவனோடு போட்டி போட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர் இரட்டைமலை சீனிவாசன் ஐசிஎஸ் தேர்வுகளை லண்டனில் தான் நடத்துங்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு கடல் கடந்தால் தீட்டு என்று சொல்லி இந்தியாவில் ஐசிஎஸ் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லி போராடிய பார்ப்பனர்கள், அதுக்கப்புறம் இன்றைக்கி உலகத்திற்குரிய எல்லா நாடுகளையுமே பார்ப்பனர்கள் இல்லாத நாடுகளே கிடையாது. இப்போ இந்த கடல் கடந்தால் தீட்டுங்கிறது எங்கே இருக்குதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அமெரிக்காவிலிருந்து ஆரம்பித்து எல்லா நாடுகளிலுமே பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். அப்போ பார்ப்பனர்கள் தான் முதலே ஒரு மாற்றத்தை உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு தான் இந்த ஐதீகம், இந்த அபச்சாரம், இந்த மாதிரியான ஆகம மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களே தவிர, முதல்ல ஒரு வாழ்க்கைக்காக ஒரு வசதியை உருவாக்கி கொள்வது அல்லது ஒரு மாற்றத்தை உள்வாங்கிக் கொள்வதுன்னு சொன்னால் முதல்ல அவங்க தான் பண்ணுவாங்க. அப்படி தான் திரைப்படங்கள் என்பவற்றை ஒதுக்கி வைத்தவர்கள் பிறகு திரைத்துறைக்கு நுழைய ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு
நாடகங்களில் அல்லது அந்த கூத்துக்கள் எல்லாம் இருந்த அந்த கதை வடிவங்கள் தான் சினிமாக்களில் வர ஆரம்பித்தது. அதுதான் நான் இப்போ இவ்வளோ பெரிய பட்டியல் பாலுமணியனுடைய புத்தகத்தில் இருக்கு இல்லையா, ஒரு மிகப்பெரிய பட்டியல். அப்படி தான் அதனுடைய பெயர்கள்லாம் இருந்தன. அப்போ அந்த பெயர்கள்லாம் மாற்றப்பட தொடங்கின. அம்பேத்கர் சொல்வார், மதமாற்றம் என்பது அடிப்படையில் பெயர் மாற்றம் தான். இப்போ அவர் ராமசாமி என்கிற ஒரு அமாவாசை என்கிற ஒரு தலித், அவர் அப்துல் காதராக மாறி 4 மணிக்கு அவர் அப்துல் காதராக மாறி 4:05க்கு அவருக்கு ஒரு சாதிக்குரிய ஒரு தீண்டாமை நீங்குகிறது என்று சொன்னால் அதை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லி பெரியார் சொன்னார். மற்றபடி ஒரு சொர்க்கத்துக்கு போகிறாரா, மோட்சத்துக்கு போகிறாரா, அல்லது இறுதி நாளில் வந்து கடவுள் தீர்ப்பு வழங்குவாரா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. 4 மணிக்கு அமாவாசையாக ஒரு இழிவை சுமக்கக்கூடிய, சாதி இழிவை சுமக்கக்கூடிய ஒருவர் 4:05க்கு அப்துல் காதராக மாறிவிட்டார். இப்போ பெயர் மாற்றம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த பெயர் மாற்றத்தை என்பதை திராவிட இயக்கம் சினிமாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் நிகழ்த்த ஆரம்பித்தது. முதலாக வேலைக்காரி என்கிற ஒரு எளிய பெண்ணுடைய பெயரை ஒரு டைட்டிலாக வைத்து திரைப்படம் வர ஆரம்பித்தது. அதுக்கு முன்னாடி திரௌபதி வஸ்திராபரணம் அது இதெல்லாம் வந்து கொண்டிருந்த ஒரு சினிமாக்களில் வேலைக்காரி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு ஒரு திரைப்படம் வர ஆரம்பித்தது. அதற்கு பிறகு அந்த பாத்திரங்களுடைய பெயர்கள் முழுக்க தமிழ் பெயர்களாக வர ஆரம்பித்தது. 1000 ஒருவன் நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தில் தான் மணிமாறன்கிற ஒரு கேரக்டர் பேர் இருக்கும் எம்ஜிஆருக்கு. எக்கச்சக்கமான பேர் மணிமாறன் என்று பெயர் வைக்க ஆரம்பித்தார்கள். அப்போ தமிழ் பெயர்களை சூட்டுவது, குணசேகரன், ஞானசேகரன் என்று சொல்லி தமிழ் பெயர்களை சூட்டுவது, அது வந்து குழந்தைகளுக்கு பெயர்களாக வைப்பது என்கிற ஒரு நடைமுறை வர ஆரம்பித்தது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ திரைப்படங்களுடைய பெயர்களாக இருக்கட்டும், திரைப்படங்கள் இருந்த வசனங்களாக இருக்கட்டும், திரைப்படங்கள் வந்த பாடல்களாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் முழுக்க தமிழாக மாற்றுவது, சமஸ்கிருதத்திற்கு மாற்றாக, பார்ப்பனிய பண்பாட்டிற்கு மாற்றாக தமிழை கொண்டு வருவது என்பதை திராவிட இயக்கம் ஒரு மிகப்பெரிய சாதனையாக செய்தது. அது மட்டுமல்ல, மன்னர் திரைப்படங்கள் வர ஆரம்பித்தது. மன்னர் திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியான திரைப்படங்களை விட தாண்டி இந்த ராஜாராணி திரைப்படங்கள்ங்கிற மாதிரியான திரைப்படங்களை தான் நிறைய திராவிட இயக்கத்தினர் முன்வைத்தார்கள். மனோகராவிலிருந்து ஆரம்பித்து எக்கச்சக்கமான திரைப்படங்களை புதுமைப்பித்தன் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் நம்ம பட்டியலலாம். அது வந்து ஒரு வரலாற்று ரீதியான கதை கிடையாது. ஒரு ராஜாவுக்கும் ராணிக்கும் நடக்கக்கூடிய கதை, ஒரு ராஜா ராணி கதை தான். பெரும்பாலும் அந்த திரைப்படங்களுடைய கிளைமேக்ஸ் என்னவாக இருக்குன்னா, இனிமேல் மன்னராட்சியே கிடையாது, மக்களாட்சி தான் என்று அறிவிப்பதாகத்தான் அந்த திரைப்படங்கள் வந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். நாடோடி மன்னர்லேருந்து ஆரம்பித்து, நாடோடி மன்னரில் வந்து எம்ஜிஆர் கடைசியில் வாசிப்பது கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை போல இருக்கும். மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை போல இருக்கும். இப்போ அவ்வளவு சாதனைகளை நிகழ்த்திய ஒரு இயக்கமாகத்தான் திராவிட இயக்கம் இருந்தது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நடிகர்கள் எம் ஆர் ராதாவை பற்றிலாம் சொன்னார்கள். எம் ஆர் ராதா பற்றி பேசணுன்னாலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். அவர் முதல் திரைப்படம் ராஜசேகரன் ஒரு திரைப்படத்தில் அவர் நடிக்கிறார். நாடகத்திலிருந்து வந்து முதல் திரைப்படம் ராஜசேகரன் நடிக்கிறார். முதல் திரைப்படத்தில் இயக்குனருக்கும் அவருக்கும் சண்டை, குதிரை பயிற்சி எடுக்கிறப்ப இருந்தே மோதல் ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷம் அவர் வந்து திரைப்படமே வேணான்னு சொல்லிட்டு திருப்பி நாடகத்துக்கு போகிறார். அதுக்கு பிறகு தான் வந்து ரத்தக்கண்ணீர் மூலமாக திருப்பி அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் கடைசியில் சில பேட்டிகள்லாம் சொல்லுவார், அவர் சினிமாவில் நடித்த காலகட்டத்தை வந்து ரிட்டையர்ட் லைஃப் அப்படின்னு தான் சொல்லுவார். நாடகங்களை நடிப்பது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நேரடியாக என்னால் மக்களோடு உரையாட முடிகிறது, இன்ட்ராக்ட் பண்ண முடிகிறது. அவருக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு நாடகத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு கதை இருந்தாலுமே கூட ஒரு எழுதப்பட்ட வசனம்லாம் கிடையாது. அன்னைக்கு சூழலில் என்ன இருக்குது, இன்றைக்கி வந்து எம் ஆர் ராதா வந்து ஒரு நாடகம் போட்டான்னா ஜி.ஆர். சுவாமிநாதனை பற்றி அந்த நாடகத்தில் வசனம் இருக்கும். ஏன்னா அவருடைய நாடகம் வந்து தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பார்ப்பனர் வந்து முன்வரிசையில் உட்கார்றாரு, நீதிபதி தான் வந்து உட்கார்றாரு. அப்போ வந்து இப்படி நாடகம் போட்டிருந்தா யார் பார்ப்பாங்கிறவன் பார்ப்பான் அப்படின்னு தான் ஒரு வசனமே வைத்தார். நிறைய கதைகள் செவிவெளி கதைகளாகவும் சொல்லுவார்கள். பொதுவாக வந்து எம் ஆர் ராதா வந்து நாடகம் முடிந்ததுக்கு பிறகு தான் யாராக இருந்தாலும் போய் கைது செய்வார்களாம். வழக்கமாக கைது நடப்பது, தடை செய்வது இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நாடக தடை சட்டம் என்பதே எம் ஆர் ராதாவுக்காக கொண்டு வரப்பட்டது. ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து அவரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டு தான் நாடகம் நடத்த வேண்டும் என்கிற சட்டம் எம் ஆர் ராதாவுக்காகவே கொண்டு வரப்பட்டது. இது கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் தான் வந்து நீக்கப்பட்டது. ஞானியெல்லாம் கூட அது பட்டியலில் இருந்தார். அப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் போய் இல்லை அவர் வந்து நாடகம் நடக்கிறப்பே அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து என்னென்னா காவல்துறை அதிகாரிகளாக இருந்தால் கூட நாடகம்லாம் முடிந்ததுக்கு பிறகு தான் அவரை கைது செய்வது அப்படிங்கிறது வழக்கம். அவர் வந்து கைது செய்யணும் அப்படிங்கிறப்ப வந்து சொல்கிறாங்க எம் ஆர் ராதாவிட்ட நாடகம் போட முடியாது, இந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிறார் அந்த அதிகாரி அப்படிங்கவுமே. சரி பரவாயில்ல, நீ ஸ்கிரீனை தூக்கணுன்னே வராரு. வேலைக்கார முடியா இங்கே வா, எதுக்கு அந்த நாயை அவுத்துப்பிட்ட, அதை ஏன் குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற வசனத்தை அவர் முதல் வசனமாக வைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தொடர்ச்சியாக வந்து கழகத்தை வந்து தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டே இருந்தார். அவர் வந்து நாடகம் வந்து நடிக்கிறப்ப எப்படியா இருந்தாலும் வந்து கல்லடிகள் விடும், பெரிய மோதல்கள் நடக்கணும், அதுக்கு தயாராகவே வந்து எம் ஆர் ராதாவே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடகத்தில் வந்து அது அந்த நாடகத்தினுடைய அனுமதி சீட்டிலே போட்டிருப்பார். அவர் வந்து இந்த நாடகத்தால் இந்துக்கள் புண்பட்டால் அதற்கு நான் ஜவாப்தாரி அல்ல
அப்படின்னு போட்டு தான் நாடகமே நடக்கும். இப்போ நாடகத்துக்கு இடையில் வந்து பெரியார் பேசுவார் அப்படின்னு அறிவித்துட்டு பெரியார் பேச ஆரம்பிக்கிறார். உடனே வந்து கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன் நாடகத்தை தான் பார்க்க வந்தேன், அந்த ஆள் பேசுகிறலாம் கேட்க வரல அப்படிங்குமே எம்ஆர் தான் வந்துடுறாரு. நீ ஏன் நாடகத்தை பார்க்க தானே வந்தானே? ஆமாம், நானே சொல்ல நாடகம் முடிஞ்சிச்சு, எந்திச்சு வெளில போகுங்க. இனிமேல் அவர் பேசுவார், கேட்க விருப்பம் இருந்ததுன்னா உட்கார பண்ணு. இப்படி எம்ஆர் ராதாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு தகவல்கள் இருக்கிறது. இத்தனையும் பார்த்தோம்னா எம்ஆர் ராதாவுக்கு பெரிய எழுத படிக்கலாம் தெரியாது. மற்றவர்கள் வசனத்தை ஒப்பிக்க அவர் வந்து அதை சொல்லக்கூடியவர். ஆனால் அவர் வந்து அண்ணா திராவிட கழகத்தை விட்டு வெளியே போகிற பொழுது இன்னொருத்தர சொல்லி அண்ணாவின் அவசர புத்தின்னு ஒரு புத்தகம் எழுதி அதை போய் அண்ணாட்டே கொண்டு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் துணிச்சலும் மிக்க ஒரு நடிகைகள் எம்ஆர் ராதா இருந்தார். இப்படி திராவிட சினிமாக்களை உருவாக்கிய கலைஞர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரையும் பற்றி அண்ணாவை பற்றி சொல்லணும், கலைஞரை பற்றி சொல்லணும், எம்ஆர் ராதாவை பற்றி சொல்லணும், நடிப்பை ஒரு கேஆர் ராமசாமி பற்றி சொல்லணும். கேஆர் ராமசாமி பற்றி ஒரு தகவல் சொல்கிறார். முதல்ல அவர் தான் அறிஞர் அண்ணா என்கிற பட்டத்தை வந்து அவருக்கு வந்து வழங்குகிறார். இது அண்ணாவுடைய நீதிதேவன் மயக்கம் நாடகத்தை வந்து போடுகிற பொழுது அறிஞர் அண்ணாவுடைய வசனத்தில் உருவான நீதிதேவன் மயக்கம் என்று கேஆர் ராமசாமி தான் முதலே விளம்பரப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுகிறார். அண்ணாவுடைய நாடகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிற நாடகத்தை கூட இன்றைக்கு பலரும் நவீன நாடகமாக எடுத்திருக்கிறார்கள். அதுபோல் நீதிதேவன் மயக்கங்கிற நாடகம் மிக மிக முக்கியமான ஒரு நவீன நாடகம். அதில் வந்து என்னென்னா, ராவணனை பற்றி ஒரே ஒரு வரி வரும், கம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும், இரக்கம் என்னும் ஒரு பொருளில்லா அரக்கன், இரக்கங்கிற ஒரு விஷயமே இல்லாத ஒரு அரக்கன் சொல்லி கம்பர் ராவணனை பற்றி எழுதுவார். அப்போ கம்பரையும் நீதிதேவனையும் கூண்டில் ஏற்றி ராவணன் கேட்குற கேள்வி தான், இரக்கம்னா என்ன, ராமன் இரக்கம் உள்ளவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விகளை அடுக்குவது தான் அந்த நாடகம். டீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு சொல்லக்கூடிய நவீன இலக்கியத்தில் கட்டவிழ்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரே ஒரு கம்பராமாயணத்தில் ஒரு வரியை எடுத்துக்கொண்டு அதை கட்டவிழ்த்து அந்த நாடகத்தையே முழுவதுமாக எழுதியிருப்பார் அறிஞர் அண்ணா. இப்படி திராவிட இயக்கத்தினுடைய சினிமாக்களாக இருந்தாலும் சரி, நாடகங்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பேசுவதற்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறது. இந்திய அளவிலேயே கலைகளையும் இலக்கியத்தையும் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்பதை நிரூபித்த இயக்கம் திராவிட இயக்கம். இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரிகள் கூட அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் என்று தான் சொல்லணும். நிறைய இடதுசாரி சினிமாக்கள் கேரளாவிலிருந்து மேற்கு வங்காளத்திலிருந்து தமிழில் கூட பாதை தெரியுது பார் மாதிரியான படங்கள், ஜெயகாந்தோடைய திரைப்படங்கள்லாம் வந்திருந்தாலுமே கூட கலையையும் இலக்கியத்தையும் வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து திராவிடர் கழகமாக இருந்த வரைக்கும் அது வந்து ஒரு கருத்தியலுக்கான ஒரு களமாக பயன்படுத்தியது. திமுக உருவானதற்கு பிறகு ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு விஷயமாக அதை பயன்படுத்திய இயக்கம் இந்திய அளவிலேயே அது திராவிட இயக்கம் மட்டும்தான். அந்த ஒரு பெருமை அதற்கு உண்டு. ஆனால் அதில் வந்து ஒரு கெடுவாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அவ்வளவு வீரியமாக இருந்த ஒரு திராவிட சினிமாங்கிறது 1967 திமுக ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். திராவிட சினிமாங்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா அதனுடைய ஃபார்முங்கிற சினிமாவுடைய வடிவங்கிறது வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. பாரதி ராஜா வருகிறார், வசனங்கள் மூலமாக மட்டுமே சினிமா இனிமேல் இருக்க முடியாது, காட்சியின் வழியாக சினிமாவை வந்து விளக்க வேண்டிய ஒரு அவசியம் வருகிறது. இப்படி நிறைய. இன்னொன்று வந்து இவங்களுக்கு வந்து அவர்களுடைய முதன்மை நோக்கம் என்பது ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அப்புறம் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு அதன் மூலமாக தங்களுடைய செயல் திட்டங்களை எல்லாம் வந்து சட்டங்களாக மாற்றுவது. இப்போ பராசக்தி திரைப்படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் வந்து அவ்வளவு அரசியல் பேசப்பட்டிருக்கும். புலம்பெயர்ந்தோர் அரசியல் பேசப்பட்டிருக்கும். இன்றைக்கி வந்து புலம்பெயர்ந்தோர் ஈழத்தமிழ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து புலம்பெயர்ந்தோர் அரசியல் பேசப்பட்டிருக்கும், பிச்சைக்காரருடைய அரசியல் பேசப்பட்டிருக்கும், கைரிக்ஷா பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும், பெண்ணுக்கான உரிமை பேசப்பட்டிருக்கும், மத எதிர்ப்பு இருக்கும், விதவைகள் திருமணம் இருக்கும்னு சொல்லி அவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும். அப்போ அந்த திரைப்படங்களில் வந்து வசனங்களாக எதையெல்லாம் கலைஞர் பேசினாரோ அதெல்லாம் சட்டமாக திமுக உருவாக்கியது. கைரிக்ஷா ஒழிப்பாக இருக்கட்டும், பிச்சைக்காரர்கள் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எஸ்எஸ்ஆர் அதில் வந்து நான் போட்டார்னா பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு இல்லங்களை கட்டுவது அப்படிங்கிறதை கலைஞர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அவருடைய கவனம் முழுக்க ஆட்சியின் மூலமாக பெரியாருடைய கொள்கைகளை, தாங்கள் நம்பிய கொள்கைகளை ஒரு சட்ட வடிவம் கொடுப்பது என்பதற்கு போனார்கள். ஆனால் அதிலேயுமே வந்து கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த திரையுலகத்திலே கலையுலகத்திலே இயங்கிக் கொண்டிருந்த ஒருவராக கலைஞர் மட்டும்தான் இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் வந்து ராமானுஜர் நாடகம் எழுதுவதுங்கிற வரைக்கும் அவர் இருந்தார். இன்றைக்கி அவர் இருந்தால் ஒரு வெப்சீரிஸுக்கு கண்டிப்பாக ஒரு டைலாக் எழுதியிருப்பார், ஒரு வெப்சீரிஸுக்கு அவர் கண்டிப்பாக வசனம் எழுதியிருப்பார். அப்படி தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டவராக கலைஞர் இருந்தார். அப்போ அந்த திராவிட சினிமா என்பது இதில் என்ன ஒரு மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா, திராவிட சினிமா என்பது அது இருந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதை போலவே திராவிட சினிமா இல்லாத காலகட்டத்திலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏபி நாகராஜன் பற்றி நம்ம தோழர் பிரின்ஸ் சொன்னார்கள். அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் வந்து ஒரு பக்கம் வந்து சமூகம் சார்ந்த விஷயங்கள், திமுகவுடைய கொள்கைகளை பற்றிலாம் பேசியிருந்தப்ப சிவாஜி கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறார். திருவிளையாடல், கந்தன் கருணை இதெல்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஏபி நாகராஜன் தமிழரசு மாப்போசினுடைய தமிழரசு கட்சியை சேர்ந்தவர். அதை வச்சு அவங்க வந்து ஒரு கவுண்டராக அந்த மாதிரியான படங்களை இவர்கள் உருவாக்குறார்கள். அப்படி அவங்க உருவாக்குற பொழுது கூட அதுவும் கூட அடிப்படைகளே
தமிழ் சார்ந்த விஷயங்கள், தமிழ் உணர்வு சார்ந்த விஷயங்களைத்தான் அந்த பக்தி படங்களும் பேசியது. நீங்கள் நேரடியாக ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட ஒரு ஆரியத்தின் அடிப்படையிலான ஒரு ஆன்மீகம் இங்கே இல்லை. அப்படி எடுத்தால் அது எந்த அளவுக்கு படுதோல்வி அடையும், பிளாப் அடையும் என்பதற்கு ரஜினிகாந்துடைய பாபா மிகச்சிறந்த உதாரணம். நீங்கள் இன்றைக்கும் திருவிளையாடலை ரசிக்கலாம், கந்தன் கருணையை ரசிக்கலாம், அதில் இருக்கக்கூடிய தமிழை நீங்கள் ரசிக்கலாம். ஆனால் பாபா முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்கள்லாம் அந்த பாபா திரைப்படம் பேசியிருக்கோம். அந்த திரைப்படம் படுதோல்வி அடைந்த தமிழர்கள் அதை தோல்வியடை வைத்தார்கள். இன்னொன்று, திராவிட சினிமாக்கள் உருவாக்கியதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக தன்னுடைய மேடைகளில் இருக்கட்டும், நாடகங்கள், சினிமாக்கள் எல்லாமே எதெல்லாம் புனிதம் என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் உடைத்து நூறாக்கி அதெல்லாம் கிண்டலாக கேலி கிண்டல் செய்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இங்கே பிஜேபி கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பாருங்களேன், அந்த அதெல்லாம் திரைப்படங்களில் கிண்டடிக்கப்பட்டது. அது யாரெல்லாம் கிண்டடித்தார்கள் சொன்னால், வெறுமனே திராவிட சினிமாவை உருவாக்கியவர்கள், திராவிட இயக்கத்துக்காரர்கள் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வந்தவர்கள் அதை செய்தார்கள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஆண்டாள் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பிஜேபி எடுத்து வைரமுத்துக்கு ஆண்டாளை பற்றி எழுதிவிட்டார் என்பது மிகப்பெரிய ஆக்கியது. ஆனால் இங்கே ஒரு ராமநாராயணன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கேரக்டரில் தான் கோவிச்செல்லாவே நடிச்சிருப்பாங்க. விவேக் இருப்பார், அவர் தான் பெரும்பாலும் சொல்லிட்டு அவங்க மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஆண்டாளுங்கிற கேரக்டரில் தான் நடிச்சிருப்பாங்க. அதை தமிழ் மக்கள் மிக எளிதாக ஏற்றுக்கொண்டார்கள். ஐயோ, ஆண்டாளை கேவலப்படுத்திட்டாங்களே, பெருமாளை கேவலப்படுத்திட்டாங்களா, யாரெல்லாம் கோபப்படலை, மிக இயல்பாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. கந்த சஷ்டி கவசத்தை அடிப்படையாக வைத்து ஒரு விரகதாபமிக்க ஒரு பாட்டே வந்தது. அந்த பாட்டில் நடித்தவர் நள்ளிரவு 2 மணியில் கட்சியை கழிச்சு பிஜேபியில் சேர்ந்த சரத்குமார் தான். 18 வயது இளமுட்டு மனது அப்படிங்கிற பாடல். நிறைய உதாரணங்களை சொல்லலாம். நீங்கள் இந்த பிரபுதேவாவுடைய காத்தடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ஒரு சில நொடிகளில் ஒரு ராமாயணம் வந்துட்டு போகும். கடைசியில் பார்த்தா சீதை ராவனோட ஓடி போயிடுவாங்க. அப்படி ஒரு காட்சி இருக்கும். இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டார். யாரும் அதை பெருசாக புண்படுதே, இது நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிலாம் யாருமே சொல்லவில்லை. என்று சொன்னால் அவர்கள் அந்த படத்தை உருவாக்கினவங்க, அதை செய்தவர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவாதிகள், வைதிகத்துக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது. அவர்களையும் அப்படி சிந்திக்க வைத்தது திராவிட இயக்கத்துடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த மனநிலையை உருவாக்கி தந்ததில் திராவிட சினிமாக்களுக்கு மிக மிக முக்கிய பங்கு இருக்கிறது. இப்போ எங்கள் தோழர் சொன்னாங்க நகைச்சுவை பற்றிலாம் சொல்கிற பொழுது கவுண்டமணியை எடுத்துக்க. நீங்கள் கவுண்டமணி மிகப்பெரிய ஒரு நேரடியான திராவிட இயக்கத்தோட தொடர்புலாம் கிடையாது. ஆனால் அவர் பேசிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புனிதங்களை கிண்டடிப்பது, தலைகளாக்குவது தான். திருப்புகளை பாட வாய் மடக்கணும், அப்போ பல்வழக்காமல் போக வேண்டியதாண்டான்னு கேட்பார். இதை சாதாரணமாக நீங்கள் நம்ம தொடர்ச்சியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் நம்ம பார்த்து பழகினதுனால கவுண்டமணி பேசின டைலாக்ங்கிறது நமக்கு ஏதோ ரொம்ப சாதாரணம் தானே இது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் மற்ற வெளியில் போயிட்டு இந்தி சினிமாலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது எப்படி சாதாரணமாக மாற்றப்பட்டது என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படியெல்லாம் நீங்கள் ஒரு வேற்றுமொழி திரைப்படங்கள் அப்படியெல்லாம் உடனடியாக பண்ணிவிட முடியாது. பிகேன்னு ஒரு திரைப்படம் வருவதற்கு முன்பு, பல ஆண்டுகளுக்கு முன்பு தான் பராசக்தி திரைப்படம் வந்தது. அதற்கு பிறகு தான் பிகேங்கிற ஒரு திரைப்படம் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு நடிகர் ராமனாக நடிக்கிறார். அவருக்கு பேர் ரன்பீர் கபூர்னு நினைக்கிறேன். அவர் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். அவர் எப்படி சாப்பிடலாம்? சாய் பல்லவி சீதையாக நடிக்கிறாங்க, அவங்க விரதம் இருக்காங்க. சீதையே வால்மீகி ராமாயணத்தில் மான்கறி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு போய் மான வேட்டையாட சொல்கிறாங்க அவங்க? இதை நடிகவேல் எம்.ஆர். ராதா ராமாயண நாடகம் போடுறப்ப அவர் என்ன பண்ணுவார்னா பின்னாடி ஒரு பெரிய புக் செல்ஃப் வச்சு ராமாயண ஆராய்ச்சி புத்தகங்கள்லாம் வச்சுருப்பாராம். நீ சொல்கிறத தான் நான் போடுறேன். உன்னுடைய ராமாயணத்தில் ராமன் ஒரு குடிகாரர், ராமனும் சீதையும் உட்காந்து ஒயின் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி பிஜேபியுடைய இணையதளத்தில் இருக்கிறது. ராமனும் சீதையும் மாமிசம் அருந்தினார்கள்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. நீ சொல்கிறத நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நாடகமாகவே எம்.ஆர். ராதா போடுவாராம். அதுக்கப்புறம் அது தடை பண்ணணும், ராமாயணத்தை தடை பண்ணிட்டா கீமான்னு அதே டைட்டில் வச்சு அதே நாடகத்தை போடுவார். அப்போ நடிகவேல் எம்.ஆர். ராதா ராமாயணத்தை போட்ட காலகட்டத்துக்கும் இன்றைக்கி ராமனாக நடிப்பதற்கு ரன்பீர் கபூர் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எவ்வளவு பெரிய கால இடைவெளி இருக்கிறது. இன்றைக்கி ரன்பீர் கபூர் நான் ஒரு நான்வெஜ் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியலை. ஆனால் எம்.ஆர். ராதா அதை ஒரு நாடகமாக மக்களோடு மக்களாக போட முடிந்ததுன்னு சொன்னால் அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அவர் தான் மான வேட்டை என்னார். ஆமாம். அப்போ ஒரு கவுண்டமணியுடைய வசனமாக இருக்கணும், இல்லை சத்யராஜ் நடித்த திரைப்படங்களில் மிக சாதாரணமான ஒரு கமர்ஷியல் படம், அதில் பெரிய புரட்சியெல்லாம் ரொம்ப சாதாரணமான படங்களாக இருக்கும். அந்த படங்கள் போகிற போக்கில் கிண்டடித்து போவதெல்லாம் இருக்கும். நீங்கள் வடிவேலுடைய நகைச்சுவையை நீங்கள் எடுத்து பாருங்கள். இங்கே கணபதி ஐயர் டீலிங் இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. இல்லைன்னா இன்றைக்கி அதுக்கெல்லாம் எதிர்ப்பு வருது. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நயன்தாரா ஒரு படம் அன்னபூர்ணான்னு எடுத்தாங்கன்னா அவங்க ஐயங்காரை கேவலப்படுத்திட்டாங்க
அப்படியெல்லாம் வரக்கூடிய எதிர்ப்புகள் வருகிறது. அதை நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்முடைய மரபு என்பது இதையெல்லாம் அனுமதித்த மரபு. மிக சாதாரணமாக வந்து அவங்க வந்து நீ வந்து பராசக்தி திரைப்படம், நீங்கள் வந்து நான் சொன்ன டைட்டில் பற்றி வேலைக்காரிங்கிற திரைப்படம் ஒரு எளிய மனிதருடைய ஒரு எளிய பெண்ணுடைய பேரை வைத்திருக்கிறதுனா, இன்னொரு பக்கம் தான் பராசக்தின்னு ஒரு திரைப்படம். அது ஏதோ கடவுள் படம் நினச்சி நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் முதல்ல அம்பாலா பேசினால் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு அதிர்ந்தவர்கள் உண்டு. அதே மாதிரி வேலுப்பிரபுடைய கடவுள் திரைப்படம், நான் கடவுள் திரைப்படம் பார்க்க போகிறப்ப அப்போ ஐயப்ப சீசன் நிறைய பேர் ஏதோ பக்தி படம் முடக்குன்ட்டு கருப்பு வேட்டியெல்லாம் கட்டிலாம் உள்ளே வந்து பார்த்து அதற்கப்புறம் மதிந்தவர்கள்லாம் உண்டு. ஆனால் இதெல்லாம் இருந்தாலுமே கூட மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வந்து அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க, பட்டை போட்டுவாங்க, சபரிமலைக்கு மாலை போட்டாலும் கூட கடவுள்களை கிண்டளிப்பதையும் அதுவும் நம்முடைய பண்பாட்டுடைய ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியது வந்து ஒரு திராவிட இயக்கம். ஆனால் இன்றைக்கி எல்லா இடங்களையும் எடுத்து பிஜேபி அதை வந்து அது ஒரு பிரச்சனையாக மாற்றுவதற்கான சூழல் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நம்ம அதை அனுமதிக்கவே கூடாது. நீங்கள் வடிவேலு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வடிவேலு பார்ப்பனராக அந்த சாமிங்கிற திரைப்படத்தில் தான் நடிச்சிருப்பார், தெருவுக்கா போரில் அப்படின்னு சொல்லி. அவர் கூட பார்த்தீங்கன்னா கோயிலில் மணி அடிச்சிருந்தவர் கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னு அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு. எனக்கு கோயிலில் மணி ஆட்டுறதுங்கிறத விட அரசு வேலை என்பது மிக முக்கியமானது என்கிற ஒரு சிந்தனை வடிவேலுடைய நகைச்சுவையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் இல்லை, வந்து மணி 8:20 கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் பேசிவிட்டேன். அதனால் இப்படி நிறைய பேசுவதற்கான விஷயங்கள் திராவிட சினிமாக்கள் என்பது அது இருந்த காலத்திலே மட்டுமல்ல, அது நின்று 1967க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக திராவிட சினிமா என்பது பெரிய அளவில் இல்லாத ஒரு காலகட்டத்தில் கூட அது உருவாக்கிய ஒரு அடித்தளம் என்பதுதான் இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த புத்தகத்தில் பாலுமணிவண்ணன் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய ரஞ்சித்தாக இருக்கட்டும், மாரி செல்வராஜாக இருக்கட்டும், லெனின் பாரதியாக இருக்கட்டும், அல்லது காதல் திரைப்படம் எடுத்த பாலாஜி சக்திகளாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து அம்பேத்கர் பெரியாருடைய படங்கள் வந்து எல்லா திரைப்படங்களும் வருது. அந்த அம்பேத்கரும் பெரியாருக்கும் அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னா கூட ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. நீங்கள் வந்து பாரதி ராஜா திரைப்படம் எடுத்தாலும் சரி, அல்லது பாலச்சந்தர் திரைப்படம் எடுத்தாலும் சரி, பெண்ணிய படம்னா உடனே பாரதியார் தான். மனதில் உறுதி வேண்டும், புதுமை பெண் எல்லாம் பாரதியார் முகமுடி போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த காலகட்டம்லாம் இருந்தது. இன்றைக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசுவது என்பது ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டதாக திராவிட சினிமா இருந்தது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே அந்த அடிப்படையிலே பாலுமணிவண்ணன் அவர்கள் எழுதி இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பல விமர்சனங்களும் இருக்கின்றன. என்னென்னு சொன்னால் வந்து இது வந்து இந்த நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிய பல விஷயங்களை வந்து தொடாமல் அது அரசியல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே போகிறது. அதுலேயுமே வந்து நிறைய சிக்கலுக்குரிய அம்சங்களுமே இருக்கின்றன. நான் சம்பத்தவர்கள் எழுதிய அந்த நீண்ட விரிவான கடிதமெல்லாம் இந்த புத்தகத்துக்கு தேவையில்லை என்ற இன்றைக்கி வந்து பழைய ஜெராக்ஸ் எல்லாம் தேடி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். வந்து எதை எங்கெங்கெல்லாம் வச்சு திராவிட இயக்கத்துக்குள்ள முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம் என்று பலரும் வந்து நினைத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க தேவையில்லை. அதை தாண்டி கலை அப்படிங்கிற ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டாலே கூட அதிலேயே கூட வந்து நீங்கள் எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதில் விமர்சிப்பதற்கான நிறைய விஷயங்கள் அதில் இருந்தாலுமே கூட திராவிட சினிமாக்களும் நமக்கு விமர்சனமே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் திராவிட சினிமாக்கள் மேலே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்குள்ளே வந்து பெரியாரிடமிருந்து அவர்கள் வேறுபட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மேல் சென்ட்ரிக் வியூ அப்படிங்கிறது அதில் இருந்து கொண்டு வந்தது. ஒரு ஆண்மைய பார்வை என்பது இருந்து கொண்டு இருந்தது. திருமணத்திற்கும் குடும்ப உறவிற்கும் அப்பாற்பட்ட பெண்களை வந்து வில்லிகளாக சித்தரிப்பதுங்கிறது திராவிட சினிமாக்கள் இருந்தது. அது இரத்தக்கண்ணீருடைய திரைப்படத்தில் கூடிய காந்தா கதாபாத்திரமாக இருக்கட்டும், அல்லது மனோகராவில் இருக்கக்கூடிய வசந்த சேனை கதாபாத்திரமாக இருக்கட்டும், இதெல்லாம் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் முற்போக்கு அம்சங்கள் அதில் இருந்தது. அதே இரத்தக்கண்ணீரில் தான் வந்து தன்னுடைய மனைவியை தன்னுடைய நண்பனுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை இருந்தது. மந்திரிகுமாரி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, மந்திரிகுமாரி திரைப்படத்தில் வந்து மனைவியை வந்து மலை உச்சியில் மலை உச்சியில் கூட்டிகிட்டு போய் தள்ளுவதற்காகத்தான் அந்த திருடன் கூட்டிகிட்டு போவான். ஆனால் அந்த பெண் தன்னுடைய கணவனை மலை உச்சியிலிருந்து தள்ளி விட்டு விடுவாள். இது வந்து கலைஞர் எழுதுனது. இது வந்து குண்டலகேசிங்கிற ஒரு பௌத்த இலக்கியத்திலிருந்து எடுத்து அதை வந்து உருவாக்கியிருப்பார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, தமிழர்களுக்கு விரோதம். பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதற்கு காரணம் தமிழ் மொழியில் இருந்த வைதிகத்தையும் ஆணாதிக்கத்தையும் எதிர்த்து அவர் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பினார். அப்போ அதற்கு மாற்றான ஒரு கதையாடலை அண்ணாவும் கலைஞரும் தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். இப்போ நீங்கள் வந்து கம்பராமாயணம் பெரிய புராணம் தான் தமிழ் இலக்கியம் என்ற பொழுது அதற்கு மாற்றாக பௌத்த சமண இலக்கியங்களைத்தான் தொடர்ச்சியாக திமுகவினர் முன்வைத்தார்கள். திருக்குறளாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், குண்டலகேசியாக இருக்கட்டும், பூம்புகாருக்கு கதை வசனமாக எழுதியதாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நீக்கி 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 அதை வந்து கொண்டு வந்தார்கள். இப்போ இதிலே சிலப்பதிகாரத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறது. கண்ணகி வந்து மதுரையை எரிக்கப் போகிற பொழுதே வந்து நெருப்பை கூப்பிட்டு அவர்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பசு பார்ப்பார் பத்தினி பெண்டீர் மூத்தோர் அறவோர் குளவி, 6 பேரை விட்டுட்டா மதுரை எரியுங்கன்னு சொல்கிறார். மூத்தோர் அறவோர் குளவி, மூத்தோர்ங்கிற வயதானவர்கள், குளவி குழந்தைகள், இதை விட்டுட்டு தான் வந்து ஒரு போர் குண்டையை போடணுங்கிறது இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு போர் நடைமுறை. பத்தினி பெண்டீர், கண்ணகியே ஒரு பத்தினி பெண்டீர், அறவோர் சான்றோர், இதெல்லாம் ஓகே. பசு பார்ப்பார்,
பசுமாட்டை விட்டு விட்டு மதுரை ஏறினா இப்போ எருமாடு என்ன பாவம் பண்ணுச்சு? பார்ப்பாரை விட்டுவிட்டு மற்றவர்களை எரியுங்கள். இப்போ பசுவையும் பார்ப்பனர்களையும் புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை சிலப்பதிகாரத்தில் இருந்தது. அதனால தான் பெரியார் விமர்சித்தார். அதையெல்லாம் நீக்கி விட்டு தான் பூம்புகாரை கலைஞர் எழுதுகிறார் என்பதை பார்க்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் பேசுவதுன்றால் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். அப்படியான ஒரு மாற்று கதையாடல்களை திராவிட சினிமாக்கள் உருவாக்கியது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது குறித்த நிறைய விஷயங்கள் நம்ம எழுதுவதுதான் இன்றைக்கு தேவையானதாக இருக்கிறது. இன்றைக்கி திராவிட இயக்கத்தின் மீதான அவதூறுகளை பொழிவதற்கு ஏராளமான பேர் உருவாகி இருக்கிறார்கள். வெவ்வேறு தரப்புகளில் இருந்து எழுந்து வந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அதே நேரத்தில் நாம் செய்த சாதனைகளை பதிவு செய்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையிலே இது ஒரு தொடக்க புள்ளியாக இந்த புத்தகம் அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.